அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மாதிரி நிகழ்வு யாருக்குமே நடக்காது. அதாவது உலக அறிவியல், விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அறிவியல் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு மனுஷனோட உடல்ல உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது, இதுவரைக்கும் விஞ்ஞானிகளே அதிர்ந்து போற அளவுக்கு நடந்த ஒரு விஷயம். அதாவது 40 வருஷமா பிரெக்னன்சியா இருந்திருக்காங்க. வயித்துல குழந்தையோட. வளர்ச்சி இல்லாத குழந்தையோட 40 வருஷமா வயித்துல அந்த குழந்தை இருந்திருக்கு. அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல. இப்ப பிரெக்னன்சி அப்படின்னா 1 மாசத்துல நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனா அவங்களுக்கு எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா 40 வருஷமா இந்த குழந்தை அவங்க வயித்திலே இருந்திருக்கு. கேட்கும்போதே விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. எப்படி நடக்கும்? சாத்தியமா இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி மனுஷர்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப ரேர்னா உலகத்துல 1, 2 அந்த மாரி ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு ஒரு வயிறு மாரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதுல குழந்தை காமிச்சிருக்கு. எப்படியா 40 வருஷமா எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு நெருக்கி. எப்படி குழந்தை இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கும்போது, கர்ப்பப்பைக்கு வெளியில குழந்தை உருவாயிருக்கு. நார்மலா கருப்பைக்கு வெளில குழந்தை உருவாச்சு அப்படின்னா, கருப்பப்பை அத உறிஞ்சி எடுத்து பாதுகாத்துக்கும். ஆனா கருப்பை இத உறிஞ்சி எடுக்காம அங்கேயே விட்டு, வளர்ச்சியும் ஹெல்த்தியான வளர்ச்சியா இருந்திருக்கு. ஒரு அதாவது சொல்றது, ஆ ரொம்ப முதிர்ந்த வளர்ச்சியா இல்லாம, ஒரே லெவல்ல கரெக்டான வளர்ச்சியா இருந்திருக்கு. இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கர்ப்பப்பை இருந்துச்சு, குழந்தை இதாகி போச்சு அப்படின்னா ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல ஏதாவது பண்ணி டெஸ்ட் இதுல டியூப்ல செக் பண்ணி எல்லாம் பார்த்துருப்பாங்க. கர்ப்பப்பைக்கு வெளியிலனால எதையுமே தெளிவா கண்டுபிடிக்க முடியல. அதனால இவங்க அந்த அந்த குழந்தை எப்படி இத்தன வருஷமா இருந்திருக்கு அப்படின்னா, அதோட கால்சியமோட படிமம் இந்த குழந்தைய சுத்தி இருந்ததுனால, எந்த பாதிப்புமே இல்லாம எதையுமே அவங்களுக்கு டிஸ்ப்ளே காமிக்க முடியல. அதாவது அ டியூப்லயோ எதுலயுமே காமிக்க முடியல. ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் தான் போய் ஸ்கேன் பண்ணுவோம். வயிறு வலிக்குது அத ஸ்கேன் பண்ணுவோம். 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் காமிச்சது. அவங்களுக்கே பெரிய பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பேரதிர்ச்சி. ஏன்னா, அ இந்த விஞ்ஞான உலகத்துல இது எதுக்கோ மருந்து இருக்கு. மாத்திரைகள் வந்துருச்சு. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆப்பரேஷன்லருந்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும், தீர்க்கிறதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு. என்ன மனுஷன் உடம்புல என்ன நிகழ்வு நடந்தாலும் அதுக்கான சொல்யூஷன்ஸ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு ஒரு குழப்ப உணர்வு உருவாக்கியிருக்கு. எப்படி சாத்தியம்னு தெரியலையே! ஒரே குழப்பமா இருக்கே! இதுக்கு ஒரே சொல்யூஷன் அந்த குழந்தைய கால்சியம் படிமம் பாதுகாத்தனால மட்டும் தான் இத்தன வருஷமா இருந்திருக்குது. இல்ல அப்டின்னா, இது நார்மலா ஆயிருக்கும். இல்லன்னா அந்த கர்ப்பப்பையே அந்த அணுவ உறிஞ்சு உள்ள இழுத்து அவனுக்கு காமிச்சு குடுத்துருக்கும். பிரெக்னன்சில காமிச்சு குடுத்துருக்கும். இதுக்கு ஒரே வழி தான். இது கோடியில ஒருத்தவங்க நடக்கிறது மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் தான் இது. ஆனா கோடியில ஒருத்தர் மாரி ஒருத்தவங்களுக்கு நடக்கும். ஆனா சீக்கிரம் தெரிஞ்சிரும். ஆனா இது 40 வருஷம் அப்படிங்கும்போது, ரொம்ப விசித்திரமா இருக்கு. மனுஷன் இன்னும் கத்துக்கிறதுக்கும் சரி, இன்னும் உலகத்த பார்க்கறதுக்கும் சரி, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மனுஷன் உடம்பு எத வச்சும் அளக்க முடியாது. மனுஷ அறிவையும் எத வச்சு அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க விஞ்ஞானிகள் எல்லாமே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வயலான வீடியோல சந்திப்போம். நன்றி.